ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவி அடங்கக் காத்தாலை அங்கையின் பாசாங்குசமும் கரும்புவில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே. இந்த அபிராமியின் அருளுடன் ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி மூலம் உங்கள் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 31/3/2026 ஃபைனான்சியல் இயர்ல லாஸ்ட் டே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலே பங்குனி மாதத்திலே 17ஆம் தேதி. இன்றைக்கு திரையோதசி அப்படிங்கிற திதி 6:56 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சதுர்த்தி திதி வந்துடும். பூர நட்சத்திரம் 3:21 வரைக்கும் பகல்ல இருக்கும். அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் வந்துடும். இன்றைய நாளிலே நமக்கு திருதி என்கிற கண்டம் என்கிற நாமயோகமும் தைத்துளை என்கிற கரணமும் உண்டு. இன்றைய செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு மங்களகரமான காரியங்கள் செய்தல் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். சிலவங்க செவ்வாய்க்கிழமை வெறும்பாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓர வச்சிருங்க. இந்த கண்டம் அப்படிங்கிற இந்த கரணம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஏறி இறங்குற மாதிரி படிகள்லாம் வைத்து குளங்கிணறு எல்லாம் கட்டுவாங்கல்ல பழைய காலத்துல, அந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப நல்லது. இருப்பிடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்துக்கிறது நல்லது. மல்யுத்தம் செய்யறத பத்தி இன்னைக்கு நிறைய கிளாஸஸ் போறதா இருந்தா இன்னைக்கு தாராளமாக போகலாம். செவ்வாய்க்கிழமையே இந்த நார்மலா தைரியத்துக்குரியது மசில் ரிலேட்டடான இந்த போலீஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் தேர்வு போகணும்னா இன்னைக்கு தாராளமாக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தைத்துளை கரணம் அப்படிங்கிற கரணத்துல உங்களுக்கு சண்டைக்கான முயற்சி, சண்டை, அந்த ரெஸ்லிங், அப்புறம் பாக்ஸிங், இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கற்றுக்கணும்னா தாராளமாக கற்றுக்கணுங்க. அதெல்லாம் நல்லதை கொடுக்கும். திரையோதசி திதி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு 3வது திதி திருதியை திதி அப்படிங்கிறதுனால சங்கீதம், வாத்தியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இன்றைய நாளிலே பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம் நமக்கு தெரியும். அப்படி லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்திலே உங்களுக்கு பல விதத்திலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதிலும் கிரகசாந்தி செய்வது, மாடு வாங்கிறது, சித்திரம் அமைகிறது, வியாதி குளிக்கிறது, இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி சூரியன் சனி மீன ராசியிலும், சுக்கிரன் மேஷராசியிலும், குரு மிதுன ராசியிலும், சந்திரனும் கேதுவும் சேர்ந்து சிம்ம ராசியிலும், செவ்வாய் புதன் ராகு என்ற அமைப்பிலே நமக்கு கும்பராசி இருக்கு. இப்படி இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒருவர் ராசிக்கு எப்படி பலன்னு பார்க்க போறோம். முதலாவது மேஷராசி. மேஷராசியில பொறுத்த வரைக்கும் நமக்கு சந்திர பகவானானவர் 5ஆம் இடத்துல வருகிறார். 5ஆம் இடம்னாலே குழந்தை ஸ்தானம்னு பேரு. அந்த குழந்தை ஸ்தானம் வெற்றி கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க கேது வேற உட்கார்ந்து இருக்கிறாரு. தன் பார்வையை லாபஸ்தானத்து மேல் வைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்ல இருக்கிறீங்க. இன்றைய நாளிலே 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, மண் மனை வாகன யோகம் கொண்ட 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்கிறார் கேதுவுடன் சேர்ந்து. இன்னைக்கு தன்னுடைய பார்வையை உங்க தொழில் ஸ்தானத்துல வைக்கிறார். அப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மொமெண்டம்லாம் இன்னைக்கு செலவுகளும் உண்டு. இப்போ கிரெடிட் டெபிட்னு சொல்லுவோம், அப்படி மீட் அவுட் ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. நிறைய கொடுக்கல் வாங்கல்லாம் நிறைய இருக்கும். இன்னைக்கு முக்கியமாக சொத்து விஷயத்துல கொஞ்சம் நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருங்க. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொத்துன்னு வந்தாலே முருகன் வேணும். முருகனை நினைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. முயற்சி, திறமை ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து அமர்கிறார். பண வரவை ஏற்படுத்துவார். நல்ல சந்தோஷமான சூழ்நிலை. கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக கோவிலுக்கு போயிட்டு வரணும், பரிகாரங்கள் விஷயங்கள்லாம் போயிட்டு வரணும்னு எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் முருகக் கடவுளின் ஆசீர்வாதத்தினால நல்லபடியா நடக்க போறது. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.
கடக ராசி நண்பர்களே, உங்க ராசி 2ஆம் இடத்துல கேதுவுடன் சேர்ந்து சந்திரன் இருப்பதனாலே ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டடாக டாக்டர்லாம் பார்த்துட்டு வருவேன். பயப்படலாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாம் சரியா போய்டும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லி டாக்டர் அனுப்பிச்சிருவாங்க, கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உண்டு. சிலர்கள் இந்த ஆப்ரேஷன் விஷயங்களுக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் இன்னைக்கு போவீங்க. அதெல்லாம் கூட இருக்கு. மனதில் கொஞ்சம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல விஷயங்களை எதிர்பார்த்த மாதிரி முடிச்சு கொடுக்கும். 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே முருகனின் வழிபாடும் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் உங்க ராசிக்குள்ளர சந்திர பகவானும் கேதுவும் இருப்பதனாலே வெளியூர் பயணங்கள் பற்றின சிந்தனைகள்லாம் நிறைய இருக்கும். கொஞ்சம் ஊரை விட்டு வெளியில போயிட்டு வரணும், அது ரிலேட்டடான கொஞ்சம் மனசிலையும் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால குழந்தைகளையும் கூட்டிட்டு கோவில் ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. 8, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லவை பலதும் நல்லதாக நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, உங்க ராசியின் லாபஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் அமர்கிறார். அவருடைய 12ஆம் இடத்துடைய அமர்வு பார்வையானது உங்க ராசியின் 6ஆம் இடத்துல இருப்பதனாலே எந்த காரியத்தையும் செஞ்சு முடிச்சிடணும்னு எண்ணங்களும், உங்களுக்கு பணம் கொடுத்தோம் டிமிக்கு கொடுத்து ஓடுறதும் இன்னைக்கு உண்டு. அதனால தேடி கண்டுபிடிச்சு எப்படியான பணத்தை வசூல் பண்றதுக்கு பார்க்குற வழியை பாருங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு கொடுத்த கடன் குறையக்கூடிய, அதாவது கடன் உங்களுக்கு நீங்க வாங்கியிருந்தாலும் சரி, உங்களுக்கு யாருன்னா கொடுத்திருந்தாலும் சரி, குறையக்கூடிய நாளாக அமைகிறது. லாபஸ்தானத்திலே இன்னைக்கு சந்திர பகவான் உட்காராரு. உங்க வாழ்க்கையில புதிய முன்னேற்றத்துக்கான வழிகளை இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. எதிர்பார்த்தபடி நீங்க காரியங்கள்லாம் செய்யறதை பார்த்து எதிரிகள் மறைமுக எதிரிகளாக மாறுவார்கள் அப்படின்னு தெரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருங்க. 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளர இன்னைக்கு சந்திர பகவானும் கேதுவும் சேர்ந்து அமர்வதனாலே கொஞ்சம் லெசன் டீச்சிங் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதுனாலது. குடும்பத்தோட வெளியே எங்கன்னா போனீங்கன்னா பொருட்களை எல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னா செவ்வாய். அதனால முருகனை நினைக்க மனது திருப்தியாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, தந்தையின் வழி உறவுகளாலே பலவிதமான ஆதாயத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்று புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும், பணிகளிலே கூடுதலான கவனத்தை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இன்று இருப்பதனாலே கொஞ்சம் அலர்ட்டா இன்னைக்கு வேலைகள்லாம் செஞ்சீங்கன்னா சக்சஸ் ஸ்டோரி உண்டாகும். இன்றைய நாளில் 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும். முருகனை வழிபடவும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று இருந்தாலும் கொஞ்சம் அந்த பூர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலே உத்திராட நட்சத்திரக்காரர்களை சந்திராஷ்டம் இருப்பதனாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். பயணங்கள் போது கரெக்டா எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு போறது. நிறைய பேர் அங்க போயிட்டு பிறகு பார்த்துக்கலான்னு கிளம்புவீங்க. அப்படிலாம் செய்யாம அவங்கெல்லாம் இருக்காங்களா, டைம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு வாழ்க்கை துணைவியாரால் வரக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிக்கல் இல்லாத கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கும். அதனால வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றத்தை காட்டக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்னைக்கு வீண் செலவு ஏற்பட்டாலும் சமாளித்து விடக்கூடிய நல்ல மனப்பக்குவம் உண்டாகும். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.
மீனம் ராசி நண்பர்களே, எதிர்பாராத வகையிலே லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை 6ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திரனினால் கிடைக்கிறது. வாகன பயணங்களிலே எச்சரிக்கையாக இருப்பதும், மனதிலே தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதும் இன்றைய நாளிலே முக்கியமானதாகும். இன்றைக்கு அவசரமா முடிவெடுக்கிறத மட்டும் ஓர வச்சிருங்க. மற்றெல்லாம் ரெஸ்ட் அஷ்யூர்டா இருக்கும் இன்னைக்கு. அதனால கொஞ்சம் ஜாகிரதையாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய நாளில் இன்னைக்கும் ஒரு நாள். 4, 3 என்ன அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தவரை முருகனின் ஞாபத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். வாழ்க வளத்துடன்.